2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். இதான் ஆண்டு சொல்ற வார்த்தை. என் பிள்ளைகளே, நீங்க எவ்வளவு நேரம் கர்த்தரோடு இருக்கீங்க? சிலர் காலையில 1 மணி நேரம் ஜெபிப்பேன் பிரதர், ஆண்டோடு இருப்பேன், அப்புறம் அவ்வளவுதான், அப்புறம் அடுத்த நாள் தான். அப்போ அவரை மறந்துட்டீங்கன்னா, அவர் எப்பவுமே உங்க கூட தானே விரும்புறாரு. நீ போகிற இடம்லாம் உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி. அப்ப நீங்க எப்பவுமே இயேசுவோடு இருக்க பழகி கொள்ளணும்ல. காலையில எழும்பி 1 மணி நேரம் ஜெபிக்கும் போது மாத்திரம் இல்லை, வேலைக்கு போகும்போது, படிக்க போகும்போது, கடைக்கு போகும்போது, வீட்டு வேலை, எப்பொழுது அவரை நினைத்து துதித்து கொண்டு ஜெபித்து கொண்டே இருந்தீங்கன்னா அவருடைய பிரசனை எப்பவுமே கூட இருக்கும்ல. ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் சர்ச்சுக்கு போயிட்டா பெரிய ஊழி செய்த மாதிரி நிறைய பேருக்கு நினைப்பு. அதுக்கப்புறம் இஷ்டப்படி நடப்பாரு. அப்ப 2 மணி நேரம் மட்டும்தான் இயேசு கூட இருப்பார். அப்ப நீங்கள் கர்த்தரோடு இருந்தாதான் அவர் உங்களோடு இருக்க முடியும். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவரை விட்டு விடுவார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அப்ப இயேசு வெளிப்படுவார். சாது சுந்தர் சிங் அவரை தேடினார், அவருக்கு வெளிப்பட்டார். ஆண்டவரை தேடி அவரை தரிசித்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட ஏராளமான பேரை எனக்கு தெரியும். நான் தேடின தாகத்தோடு எத்தனையோ நாட்கள் உபவாசம் பண்ணி காத்து கடந்த மணிக்கணக்கா தேடினேன். அதனால் அவரை தரிசிக்க முடிந்தது, குரலை கேட்க முடிந்தது. தேடுங்க. சும்மா அதெல்லாம் விதண்டவாதம் பேசுறதை விட்டு உங்களை ஒப்பு கொடுத்து நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்து உங்களை தாழ்த்தி தேடினால் கட்டாயம் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை பார்க்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும். அது உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்க முழு இருதயத்தோட தேடணும், தாகத்தோட தேடணும். அது மாத்திரம் இல்ல, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னு இயேசு சொல்லி இருக்கிறார். அப்ப உண்மையா தேடிக்கிட்டே இருக்கிற ஆண்டவர் சொன்னா போதாது. ஆண்டவர் உடனே உன் இருதயத்தை பார்ப்பார். உன் இருதயம் சுத்தமா இருக்குதா? உள்ளுக்குள்ள கோபம் இருக்கு, எரிச்சல் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, பெருமை இருக்குது, இச்சை இருக்குது, அடுத்த ஆளை பற்றி பொறாமை இருக்குது, அடுத்தவங்களை பற்றி புறங்கூறுது இருக்குது. இவ்வளவு பாவத்தை வச்சுக்கிட்டு தேடினா பரிசுத்தமுள்ள தேவனை எப்படி பார்க்க முடியும்? அப்ப இருதயம் சுத்திகரிக்கப்படணும். ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரை சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. இருதயத்துல சுத்தம் இருந்தா தான் உங்களை தரிசிக்க முடியும்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. என்னால என்ன எப்படி சுத்தம் பண்ணி கொள்ள முடியும்? நீங்க என்ன பரிசுத்தப்படுத்துங்க. இந்த பெருமை வேண்டாம், பொறாமை வேண்டாம், இச்சைகள் வேண்டாம், பண ஆசை வேண்டாம், புறங்குறுதல் வேண்டாம், அடுத்தவங்களை பற்றி பேசுறது வேண்டாம், காயப்படுத்துறது வேண்டாம். உங்களை போல என்னை மாற்றி என்னை பரிசுத்தப்படுத்தி ஒப்பு கொடுத்துருங்க. அவரே உங்களை பரிசுத்தப்படுத்தி அவரே உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். இதான் ஆண்டவருடைய அற்புதம்.